இன் சைக்கிள்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சுழற்சிகளில் வாழ்ந்து கொண்டிருப்பது. நம்முடைய வாழ்க்கையே ஒரு சுழற்சி தான், வாழ்க்கையே ஒரு வட்டம் தாங்க அப்படின்னு எல்லா பேரும் சொல்லுவாங்க. ஏற்கனவே இருந்த இடத்துக்கே மனுஷன் வருவான். அதான் நேற்று படித்த மாதிரி ஒருத்தன் புத்தி, கல்வி, ஞானம், அறிவு எல்லாத்தையும் வச்சு சம்பாதிப்பான். அவனுக்கு அடுத்து வரவே முட்டாப்பையனாக இருப்பான், எல்லாத்தையும் அழிப்பான். அவனுக்கு அடுத்து வரவே மறுபடியும் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பான். இப்படியே வாழ்க்கை வட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பிரசங்கியில் படிக்கிறோம். I applied myself to the understanding of wisdom and also of madness and folly. புத்திசாலித்தனம்னா என்ன, ஞானம்னா என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக என் மனதை செலுத்தி நான் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். புத்திசாலித்தனத்தை மாத்திரமல்ல, முட்டாள்தனமும் மடைமையும் என்ன என்பதையும் நான் ஆராய்ந்து பார்க்க முயற்சித்தேன். But I learned that this too is a chasing after the wind. இதுவும் மாயையாக இருந்தது. காற்றை பின்பற்றி போய் காற்றை பிடிக்கணும்னு ஒருத்தன் போனால் எப்படி பண்ணுவானோ அதே மாதிரி காற்றை பிடிக்கிறதுக்காக காற்று பின்னாடியே போய்கிட்டு இருக்கிற மாதிரி பைத்தியக்கார மாதிரி நான் கண்டதையும் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. When Adam and Eve sinned, they did get an external experimental knowledge of good and evil. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது, இறைவனுடைய கட்டளையை மீறிய போது, நம்ம கதை படிக்கிறோம் பைபிளில். ஆதாம் ஏவாள் இருந்தாங்க, அவன் ஒரு பழத்தை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அதனால் இறைவனுடைய கட்டளையை மீறி அவங்க என்ன பண்ணாங்க, they did get an experimental knowledge of good என்றும், நன்மை என்னதென்றும் தீமை என்னதென்றுமான பரீட்சார்த்த அறிவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நன்மை என்னதென்றும் தீமை என்னதென்றும் தெரியாது. இறைவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள், இறைவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு அறிவு வந்து விட்டது. அதுதான் கடைசி வசனத்தில் சொல்கிறார் பாரு, 1 பிரசங்கி 1 கடைசி வசனம் 18 வசனம். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். எதுவுமே தெரியாமல் இருக்கிறவன் பைத்தியக்காரனாக இருப்பான். எங்கெங்கெங்கெங்கன்ட்டு போய்கிட்டு என்னத்தை சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டு என்னத்தை கொடுத்தாலும் தின்னுக்கிட்டு இருப்பான். இப்போ அறிவு வந்துருச்சுன்னா வச்சுக்க, ஒரு நிமிஷம் இரு, அவன் போன வருஷம் என்ன சொன்னால் உனக்கு தெரியுமா, அதெல்லாம் வாங்கி திங்காத, திரும்ப அவன்கிட்ட கொடுத்துரு அப்படிமா. எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு எல்லா விதமான துரோகத்தையும் பண்ணுவான். நிம்மதியே இருக்காது. அதெல்லாம் வேணாம், அவங்க என்ன காரணத்தை கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அவன் நல்ல எண்ணத்தோடு கொடுத்தாலும் நமக்கு உள்நோக்கம் கற்பிக்கும். இந்த அரசியலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தெரியும், ஒருத்தன் உன்னை சொல்லிட்டானா அதுக்கு 1008 உள்நோக்கத்தை கற்பிப்பாங்க. அந்த மாதிரி இவன் கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போய் எல்லாரையும் ஜாவடிச்சு விட்டான். அதுக்கு என்ன சொல்கிறான், திமுக குண்டர்கள் வந்து அடித்து கொன்றார்கள். அது ஒரு பொம்பளை சொல்கிறான், ஊசியை போட்டு கொண்டானுவான், கழுத்தை நெரிச்சு கொண்டானுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. யார், ஒரு அம்மா பேட்டியில் சொல்லுது, இது மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு. ஏகப்பட்ட உள்நோக்கத்தை கற்பிக்கிற அறிவு அவங்களுக்கு வந்துடுச்சு. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன்கிற மாதிரி. When Adam and Eve sinned, they did get an experimental knowledge of good and evil. But since they were alienated from God, this knowledge only added to their sorrow. எப்பொழுது அவர்கள் இறைவனிடத்திலிருந்து விலகி போனார்களோ அப்பொழுது அவர்களுக்கு இருக்கிற அறிவு என்னாச்சு, ஒரு சாபம்தான், கஷ்டம்தான், துன்பம்தான். நம்முடைய சொந்த அறிவினாலே, அதான் நீதிமொழிகளை மறுபடியும் போட்டுரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே, கர்த்தர் மேல் பற்றுதலாயிரு. அப்போ அறிவியல் ஞானம் விஞ்ஞானம்லாம் வேணாமா அவங்களுக்கு? இவ்வளோ பெரிய அறிவாளி இருக்காங்க, ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்காங்க, எதிர்காலத்தில் வரக்கூடிய கிரகங்களை எல்லாம் கண்டுபிடிச்சி உன் மேலே மோதுறதை தடுத்துருவியா? நம்மளை கேட்டால் தடுக்க முடியாதுங்கிறான். எதிர்காலத்தில் தடுப்பியா, அதுக்குள்ளே நம்ம சோழி முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறான். சரி, இவ்வளோத்தையும் கண்டுபிடிச்சதுனால உனக்கு என்ன பெரும் பயன் கிடைத்தது அப்படின்னா, இன்னும் இறைவனுடைய ஆளுகையை நம்மால் மீறவே முடியல. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பங்கள், நம்முடைய இன்பங்கள் எல்லாவற்றையும் யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாத காரியத்தை தான் இறைவன் செய்கிறார். இறைவனுடைய செயல் என்பது துல்லியமாக தெரிகிறது. இதை நீ செஞ்சிருவியா, அப்படி பாரு, உன்னால் முடியுமா, இதை 10 லட்சம் கோடி ரூபா பணம் இருக்குது, இதை வச்சு எதாவது செய்ய முடியுமானா, உண்மையிலே செய்ய முடியாமல் தான் சார் போயிடுச்சு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் என்கிட்ட இருக்குது, ஆனால் என்னால் செய்ய முடியாத காரியம் பல இருக்குது. அதை நேற்று ஒரு போதவர் சொல்லியிருந்தார்ல, பணத்தால் 2 விஷயம் உங்களால் வாங்க முடியாது. நேற்று நம்ம படித்தோம்ல, ஒன்று சந்தோஷத்தை வாங்க முடியாது, இன்னொன்று பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் போக முடியாது. இது 2ம் மனுஷனால நடக்காது. பரலோக ராஜ்யம் வந்து நீ கதை சுத்தாத, காதில் பூ சுத்தாத, நல்லா படிச்சுட்டு இவ்வளோ முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கேன், சரியா, நீ சொல்கிற மாதிரியே நான் முட்டாப்பையிலாவே இருந்துட்டு போகிறேன். சந்தோஷத்தை நீ வாங்கிடுவியா? முடியாது.
அப்போ அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் தான். அதனாலே அவனுக்கு எந்த வித புண்ணியமும் இல்லை. நீ இப்போ புதுசாக என்ன சொல்கிற, என்னை கண்டுபிடிச்சிட்டேங்கிற, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அதான் நீதிமொழிகளில் பிரசங்கில் சொல்கிறேன். இதோ இதை பார், இது நூதனமான காரியம் என்று உண்டோ அப்படிலாம் இல்லை. முன்னாடி இருந்தது தான் இப்பயும் இருக்குது, இப்போ இருக்கிறதா இனிமேலே இருக்கும், என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்களாம் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது பெல் பாட்டம்னு ஒன்று வந்துச்சு. அப்படியே பெருசாக பேண்ட்டு போட்டிருப்பான், லொடன்னு, மேலெல்லாம் டைட்டாக இருக்கும், கீழே மட்டும் பாவாடை மாதிரி வச்சுருப்பான். ஆமாம், இப்போ தான் லேடிஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பெருசாக மேலே டைட்டாக இருக்குது, கீழே இவ்வளோ பெருசாக பாவாடை மாதிரி இருக்குது, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே திரும்ப வந்துச்சு. மறுபடியும் ஆரம்பத்தில் நாங்கள் தான் இப்படி தான் முடி வெட்டிக்கிட்டு இருந்தோம், இப்போ மறுபடியும் அதே முடி வெட்டுறது இங்கே வந்துடுச்சு. அப்புறம் இப்போ கிப்பி வச்சுட்டு மண்டையை தெரிஞ்சிட்ருக்கான். அதே மாதிரி தான் முன்னே இருந்தது. எல்லாமே இந்த 50 ஆண்டுகளுக்குள்ளாவே ஒரு சைக்கிள் வந்துடுச்சு. நம்முடைய வாழ்க்கையே சுழற்சிகளில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ என்னாச்சு, அன்லி இட் ஹாஸ் பீன் தேட் வே எவர் சின்ஸ். உலகம் ஆரம்பித்தது முதல் நீங்கள் எப்பொழுது அறிவை தேடி போகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது, மேலும் மேலும் நிம்மதி இல்லாமல் போகிறது. ஆனால் இறைவனிடத்திலே நம்பிக்கை வைக்கும்போது என்ன வந்தாலும் பிரச்சனையே இல்லை, அப்படி போயிடுது, சூழல் மாறி போயிடுது. எப்படி மாறுது தெரியவே இல்லை, நம்முடைய புத்தி கேட்டாது. அதனால் ஆராய்ந்து முடியாத, அதுக்கு தான் அவர் போட்டுறாரு, ரொம்ப அருமையான வசனம். மனுஷனுக்கு இந்த தொல்லையை தேவன் நியமித்திருக்கிறார். என்னென்னா இது என்னடா அது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆராய்ச்சி பண்ணி சாவணும்னு நமக்கு ஒரு தொல்லையை நியமித்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருக்குது இதை படிக்கும்போது. மனிதன் இவ்வளோ ஈஸியாலாம் அனுப்பிட முடியாது, இப்படியே நீ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே கடை ராஜா, அப்போ தான் உனக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை ஆராய்ச்சி பண்ணுவதற்காக விட்டு விட்டாராம். எவ்வளோ இனிமையாக இருக்குது பாரு. இதே கண்டுபிடிச்சிக்கிட்டு இரு, உனக்கு ஒன்றும் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறக்காக தொல்லையே மனுஷனுக்கு விட்டுட்டார். இப்படியே நீ ஆராய்ச்சி பண்ணிட்டே கடை, என்னத்தையாவது உனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டே விட்டுறாரு. அதில் பெரிய ஒரு வசனம் 1ஆம் அதிகாரத்தில் தான் இருந்தது. மனுஷனுக்கு இந்த தொல்லையை நியமித்தார் அப்படின்னு இருக்கும். அதான் 13ஆம் வசனம் பாரு. வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுஷர் இந்த கடும் தொல்லையில் அகப்படும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்தார். ஒன்றே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். கடைசியில் எவ்வளோட ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க? என்னத்தை ஒன்றுமே இல்லை, புதுசாக வருது. ஆராய்ச்சி பண்ண அடுத்தடுத்து ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கு. உலகத்தில் ஒரே ஒரு பால்வெளி திரள் தான் நம்ம இருக்கோன்னு நாங்கள் படித்தோம். பக்கத்தில் ஆண்ட்ரோமைடா கேலக்சின்னு ஒன்று இருக்குது. சரி, 2-3 கேலக்ஸி இருக்கும் போலன்னு பார்த்தா 1 பில்லியன் கேலக்சிஸ்க்கு மேலே இருக்குது. சரி, 1 பில்லியன் கேலக்சியோடு முடிஞ்சு போச்சா? இல்லைங்க, அது ஒரு யூனிவர்ஸுங்க, இன்னொரு யூனிவர்ஸ் இருக்குங்க, அதில் 2 பில்லியன் கேலக்சிஸ் இருக்குது அப்படிங்கிறான். அப்போ 2 யூனிவர்ஸோடு முடிஞ்சிருச்சா? இல்லைங்க, அது மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்குது. எங்கே தான் உன் அறிவு போய் முடியும்? என்னன்னு தெரிலங்க, மண்டை காஞ்சி போச்சுங்கிறான். இது மாதிரி தான் உண்மையிலேயே இறைவனுடைய செயல்கள், அவருடைய காரியங்களை உங்களால் ஆராய்ந்து முடியாது. அதனால தான் அவர் இறைவன். அவருடைய செயல்களை உங்களால் தடுக்கவே முடியாது. நீ ஆராய்ச்சி பண்ணி என்னத்தை கிழிச்சு விட்ட? நீ ஆராய்ச்சி பண்ணாதுக்கு முன்னாடி மனுஷன் எல்லாம் ஒன்றும் இல்லாமையாக போனான்? இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. 6000 வருஷத்துக்கு முன்னாடி சுமேரியர்கள் இதே மாதிரி வானசாஸ்திரத்தில் நம்பர் 1 இருந்திருக்கான். சுமேரியான்னு ஒரு குரூப் இருக்குது, சுமேரியர்கள்னு. அவன் அறிவியலில் விஞ்ஞானத்திலே ரொம்ப கோலோச்சி இருந்தார்கள். இந்த மாதிரி நவீன கருவிகள் இல்லாத போதே அவர்கள் சூரியனையும் நட்சத்திரங்களையும் அண்ட சராசரங்களும் ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள். அப்படி ஒன்றும் பெருசாக அவங்களுடைய வாழ்க்கை முன்னேறல. இன்றைக்கி நம்ம பெருசாக ஆராய்ச்சி நம்ம என்ன பண்ணுறோம்? தீபாவளிக்கு டெல்லியில் வெடியை போட்டு உலகத்திலே மோசமான நகரத்தில் ஒன்று ஆக்கி வச்சுருக்கோம். உங்கள் ஆராய்ச்சினால் என்னதை பிடிங்கிட்டீங்கன்னு பார்த்தா ஒன்றையும் பிடுங்கலை, எல்லாம் மூச்சு அடித்து சாவ போகிறோம். இதான் நடக்க போகுது. Each advance in human knowledge and achievement only creates a new set of problems for the society. நவீன உலகத்திலே இப்பொழுது என்ன பண்ண போகிறீங்க? தான் நேற்று பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ க்ரீன் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ எனர்ஜி இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குல்ல. புதுசாக ஒரு எனர்ஜியை சைனாக்காரன் கண்டுபிடிச்சிட்டான். நியூக்ளியர் பேட்ரின்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டான். அந்த நியூக்ளியர் பேட்ரி என்ன பண்ணோம்? கண்ட்ரோல்டு ஃபியூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ சூரியனோட எனர்ஜி எப்படி நடக்குது தெரியுமா? சூரியனோட எனர்ஜிக்கு காரணம் என்ன? நியூக்ளியர் ஃபியூஷன்னு பேர். 2 ஹீலியம் அணுக்கள் ஒன்றாக சேர்ந்து ஹைட்ரஜன் அணுக்களாக மாறுகின்றன.
இதான் நியூக்ளியர் ஃபியூஷன்னு பேர். அணுக்கரு இணைவுன்னு பேர், பிணைவுன்னு சொல்லுவாங்க. அணுக்கரு பிளவுன்னு ஒன்று இருக்குது. யுரேனியம் வந்து 2ஆக பிளந்து அணுக்கரு பிளவுபடுவதனாலே அதில் வரக்கூடிய எனர்ஜி, இது நியூக்ளியர் ஃபிஷன்னு பேர். நியூக்ளியர் ஃபியூஷன் தான் எங்கே நடக்குது? சூரியனில் நடக்குது. சூரியன் எவ்வளோ வருஷத்துக்கு நமக்கு எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னா, இன்னும் 1.5 வருஷத்தில் எல்லாம் சூரியன் ஆஃப் ஆகிடுங்க. அப்படி கிடையாது. இன்னும் பில்லியன்ஸ் இயர்ஸுக்கு சூரியன்லேருந்து எனர்ஜி வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி சைனாக்காரன் 50 வருஷம் உழைக்கக்கூடிய ஒரு பேட்டரியை கண்டுபிடிச்சிட்டான். இட் ஆப்ரேட்ஸ் அண்டர் த பிரின்சிபல் ஆஃப் நியூக்ளியர் ஃபிஷன். 2 அணுக்கர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு கண்ட்ரோல்டு வோல்டேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் வாங்கி அந்த பேட்டரி வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த டிவிடி பிளேயரு அந்த இது மாதிரி தான் சைஸில் தான் இருக்குது. ப்ளூரே டிஸ்க்கு சைஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 50 இயர்ஸ்க்கு உங்களுக்கு ஏசி ஓடும், மோட்டார் ஓடும், எல்லாமே ஓடும். உங்கள் வீட்டுக்கு எனர்ஜியே தேவையில்லை, க்ரீன் எனர்ஜியும் தேவையில்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. என்னடா இப்போ தான் க்ரீன் எனர்ஜி தான் உலகத்தை காப்பாற்றணும் கண்டுபிடிச்சிங்க, அடுத்து இவன் ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணால் அதில் இருக்க சாஃப்ட்வேர் மால் ஃபங்க்ஷன் பண்ணிச்சுன்னா உலகத்தில் இருக்க அத்தனை வீட்டில் இருக்கிற நியூக்ளியர் பேட்டரியும் ஒரே நேரத்தில் வெடிக்கும். எல்லாம் சோழி முடிஞ்சு போச்சு. புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்ன பண்ணுது? ஈச் அட்வான்ஸ் இன் ஹியூமன் நாலேஜ் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஒன்லி கிரியேட்ஸ் எ நியூ செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃபார் சொசைட்டி. மறுபடியும் அடுத்த பிரச்சனை. இப்போ இதில் ஜப்பானில் வந்து அணுக்கரு வெடிச்சது, என்னாச்சு? அணு உலை வெடிச்சு. அதே மாதிரி செர்னோபில் இங்கே ரஷ்யாவில் வெடித்து இன்னும் 50 வருஷமாக ரொம்ப மோசமான நிலையை உருவாக்கியது. மனித குலத்திற்கு அடுத்தடுத்த ஆபத்துக்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி கல்பாக்கமும் கூடங்குளமும் அதே தான் செய்து கொண்டிருக்கின்றன. மக்களுக்கு தெரியாது. அணுக்கரு கழிவுகளை கொண்டு போய் கடலில் கொட்டுறான். எங்கே கொட்டுறோன்னு அணுக்கரு கழிவுகளை கொட்டுறதுக்கே இன்னும் இடம் கண்டுபிடிக்கல. அப்போ என்ன நடக்குது? வெளியில் சொல்லவே மாட்டான். ஜெயலலிதா அம்மா காலையில் இட்லி சாப்பிட்டார்கள், மதியானம் பூந்தி சாப்பிட்டார்கள், நேரத்தையாக கதை விட்டுக்கிட்டே இருப்பான். இதான் அரசு தான் செய்யும். அதோட பாதிப்புகளை அந்த அளவுக்கு வெளியில் ஈஸியாக விட மாட்டான். என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டான். ஈச் அட்வான்ஸ் இன் ஹியூமன் நாலேஜ் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஒன்லி கிரியேட்ஸ் எ நியூ செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃபார் சொசைட்டி. ஃபார் சம் பீப்புள் லைஃப் மே பி monotonous அண்ட் மீனிங்லெஸ், பட் இட் டஸ் நாட் ஹாவ் டு பி. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது வாழ்க்கையில் அப்போ ஒன்றுமே அர்த்தம் இல்லையாங்க. அப்புறம் என்னத்துக்கு தான் நம்ம வாழ்ந்தோம், என்னத்துக்கு சந்தோஷமாக கிழிக்கிறோம், என்னத்துக்கு கல்யாணம் பண்ணுறோம், என்னத்துக்கு குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், அப்படியே போய் என்னத்தையும் சாவ வேண்டியதானே அப்படின்னு ஒரு வெறுப்படைந்த நிலைக்கு வந்து வரோம். அப்போ தான் சன்னியாசி ஆகி போய் எல்லாத்தையும் புத்தர் சன்னியாசி ஆகிட்டார். குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நடுத்தரில் விட்டுட்டு நான் கடவுளை பார்க்க போகிறேன் அப்படின்னு புடுங்க போயிட்டான். நிறைய பேர் அதான் பண்ணுறாங்க. அப்போ உன்னை சார்ந்திருந்த மக்களுக்கு நீ என்ன பண்ண? அவரெல்லாம் தெருவில் விட்டுட்டியா? மக்களுக்கு போய் போதம் பண்ண போகிற. உன் பிள்ளைங்க எங்கள் சவுத்துக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு, அதை பார்க்குறக்கு உனக்கு வழி இல்லையா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி வெறுப்படைந்து போய் எங்கே போயிட்டான்? சன்னியாசம் போகிறேன், காசிக்கு போகும் சன்னியாசி அப்படின்னு பாட்டு. குடும்பத்தையெல்லாம் விருத்துக்கிட்டு வாழ்க்கையே ஒரு நரகம், இதில் நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படியெல்லாம் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. பட் இட் டஸ் நாட் ஹாவ் டு பி. ஃபார் கிறிஸ்டியன்ஸ் லைஃப் இஸ் அன் ஓப்பன் டோர், நாட் அ க்ளோஸ்டு சர்க்கிள். கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை என்பது ஒரு திறந்த கதவு, அது ஒரு முடிவடைந்த வட்டம் அல்ல. There are daily experiences of new blessings from the Lord. அன்றாடம் தெய்வன் உங்களுக்கு புதிய புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். உங்களுடைய நோக்கமும் எண்ணமும் சிந்தனையும் வேறு வேறாக இருக்கிறது. ஏன்னால் நீங்கள் இறைவனுடைய சித்தத்தை செய்வதற்காக கொண்டிருக்கிறீர்கள். காலையில் ஒரு கம்பெனிக்கு போகிறோம். அப்போ அந்த கம்பெனியில் போய், சார் இன்றைக்கி என்ன வேலை, இன்றைக்கி இந்த வேலைக்கு போப்பா, இன்றைக்கி அந்த வேலை, புதுசாக நம்ம வேலையை அசைன் பண்ணுறோம். ஏற்கனவே நேற்று செஞ்ச வேலையை காலையில் எழுந்திரிச்சியா, காப்பி குடிச்சா, சாப்பிட்டியா, போய் டிவியை பாரு, மதியானம் சாப்பாடு சாப்பிட்டியா, அப்படியே படுத்துக்க, அப்படிலாம் கம்பெனியில் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை இருக்கும். அதே மாதிரி கம்பெனியோட விருப்பத்தின்படி நீங்கள் வேலை செய்யும்போது உங்களுக்கு புதிதாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களும் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின்படி செய்யும்போது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை செய்கிறேன். இன்றைக்கி அவங்களுக்கு போய் இந்த நல்லது செய்ய, இவங்களுக்கு சாப்பாடு கொடு, அவங்கள போய் பாரு, அவங்களுக்கு ஆத்தும ரட்சிப்பு ரொம்ப அருமையானது, வா உன்னை வழி நடத்துகிறேன். ஆண்டவருடைய வழி நடத்தல் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு போரே அடிக்காது. நம்முடைய வட்டத்திலே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. வெவ்வேறு புதிய புதிய காரியங்களை ஆண்டவருக்காக நாம் செய்ய வேண்டும். இப்போ ஆண்டவருக்காக முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவரை அதிகமாக நீங்கள் வெளியில் சொல்லணும். பாடி தூதி மனமே பரனை கொண்டாடி தூதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே.
அப்போ பாடல்களை போடுங்க. தேவன் உங்களுக்கு அருமையான வரங்களை கொடுத்திருக்கிறார் இல்லையா? இசை வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் யார் கொடுத்தது? உங்களிடத்தில் கொடுத்த தாளந்துகள் அத்தனையும் நீங்கள் 2 மடங்காக 4 மடங்காக பெருக்க வேண்டும். சொல்ல முடியாது. ஒரு பாடல் வரி ஏதோ ஒரு ஆத்மாவுக்கு பயனுள்ளதாக ஆண்டவர் மாற்றுவார். நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மை காரியத்தை சொல்வது மட்டும்தான் நம்முடைய வேலை. நீங்கள் காணிக்கை வாங்கி கோயில் கட்டி பிடுங்கிறதெல்லாம் அடுத்து இருக்கட்டும். உன்னுடைய வேலை என்ன? நீ போய் சொல்லு, அவ்வளோதான். யோனாவின் இடத்துல அதான் சொன்னார், பவுல் இடத்துலையும் அதான் சொன்னார், பேதுரு இடத்துலையும் அதான் சொன்னார். மேலேருந்து பொட்டி இறங்குது, அதில் சகல ஊரும் பிராணிகளும் எல்லா மிருகங்களும் இருக்குது, அடித்து சாப்பிடுன்னு சொல்கிறாரு. நான் யூதன், நான் ஆச்சாரமாக வளர்ந்துவேன், நான் பிடுங்குவேன், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பேரையோ போடானா போக மாட்டேங்கிறேன். ஏசு கிறிஸ்து தான் சொன்னேன், போய் பிரசங்கம் பண்ண தானே உன்னை சொன்னேன். என்னம்மா அந்த ஜாதிக்கு சொல்ல மாட்டேன், இந்த ஜாதிக்கு சொல்ல மாட்டேங்கிற என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நான் தான் படைத்தேன், எல்லா ஜாதி மனிதர்களும் என்னுடைய மனிதர்கள். அவர்கள் போய் ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லு. என்னமோ நான் இவங்ககிட்ட தான் போவேன், அவங்ககிட்ட தான் போவேன், இந்த கோயில் தான் கட்டுவேன், இங்கே ஒரு ஐக்கிய சபை வைப்பேன், அங்கே ஒரு ஐக்கிய சபை வைப்பேன், அதெல்லாம் உன்னை வைக்க சொன்னானா? போய் இயேசு கிறிஸ்து இப்போ சொல்லு. ஏசு எங்கன்னா போய் நீங்கள் உலகம் எங்கும் போய் சபைகளை நிறுவி அவங்க பேரில் வச்சு காணிக்கை வாங்கி அப்படி தனியாக வந்து சொத்து சேருங்கன்னு சொன்னாரா? போகும்போது வழிக்காக பணப்பையாவது சாமான் பையாவது எடுத்து போகாதீங்க. உங்களுடைய ஏற்கலைன்னா அந்த காலில் அந்த ஊரில் மிச்ச தூசியும் தட்டி விட்டு வாடான்னா இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? அந்த கேஆர்சின்னு ஒருத்தர் இருந்தான் பாரு. யார் கேஆர்சி? யார்? எலியாவுடைய அசிஸ்டண்ட் இருந்தானா? அவன் என்ன பண்ணான்? ஓடி போய் இப்போ தான் ஐயாவுடைய சொந்தக்காரங்க வந்தாங்க, அதனால் ஒரு 50 பவுன் நகையும் எல்லாம் கொடுங்கன்னொன்னே அவன் வண்டியாக ஏற்றி விட்டான். என்னாச்சு? சோழி முடிஞ்சிச்சு. இவனுடைய கண் எங்கே இருக்குது? ஊழியத்தில் இல்லை, அந்த பொருட்களின் மீது இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வழி விலகி சீரழிந்து போவதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய நோக்கமெல்லாம் பணம் அதில் போயிடுச்சு. ஆண்டவர் என்ன சொன்னார்? எதையுமே நீ செய்யாத. என்ன ஆண்டவர் அதான் கேட்குறான். ஊரில் இருக்கிற என்ன கேட்குறான்? ஆண்டவர் விருப்பப்பட்டால் நேரடியாக கொடுக்க முடியாதா? இவர் மூலமாக தான் ஆண்டவர் கொடுக்கணுமாம்மா? ஏன் நேரடியாக ஆண்டவருக்கு கர்த்தருடைய கை முடங்கி போயிட்டா? இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி படிச்சிங்கன்னா தான் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க முடியும். நீங்கள் எதையுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திட்டு வாங்குங்க, ஆண்டவர்கிட்டருந்து கேட்டு பெறுங்க. அடுத்தவன்கிட்டருந்து கேட்டு பெறவே பெறாதீங்க, தேவையே இல்லை எங்களுக்கு அப்படின்னு மூடிடுங்க. ஃபார் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் an open door, not a closed circle. There are daily experiences of new blessings from the Lord. True, we can't explain everything, but life is not built on explanations. எல்லாத்தையும் விலைக்கு சொல்ல முடியாது. ஒரு பிடெக் சீட்டு வாங்குறதுக்காக என் ஃப்ரெண்டு 10 லட்ச ரூபா முன்னாடியே கொண்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தான், டொனேஷன். அதுக்கப்புறம் மாதம் 2 வருஷம் 2 லட்ச ரூபா. அப்போ 18 லட்ச ரூபா கொடுத்து முடித்தாதான் பிடெக் சீட்டு வாங்க முடியும். நல்ல பிரபலமான காலேஜுங்க, அப்படியாங்க இப்படியாங்க. அப்புறம் மாதத்துக்கு ஒருக்க என் பையனை போய் அங்கேருந்து அழைச்சிட்டு வரணும். இவன் அலைஞ்சிக்கிட்டு கிடக்கான் இப்போ 2 வருஷமாக, நிம்மதியே கிடையாது. கர்த்தரின் கையிலேருந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது எப்படி இருக்குது? என்னது? என் பையன் என் சீட்டை கூடிய 10 லட்சமாவது வெங்காயமாவது பையன். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு என்ன வேணும்னு கேளு. நம்ம ஜெபித்த ஜெபத்தை இது வரைக்கும் யாருமே ஆண்டவர் தட்டினதே இல்லை. அது வாங்குறதுக்கு 2 ஆள் அனுப்பி விட்றார், போ சீட்டு வாங்கி கொடு அப்படின்னு அனுப்பி விட்றார். இதெல்லாம் நம்மளுடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். போன 35 வருஷமாலாம் ஒன்றும் பழகலைங்க, யாருன்னே தெரியாதுங்க. இப்போ வந்து திடீர்னு வந்து சீட்டு வாங்கி கொடுக்குறாங்க, 2 பேரும் அனுப்பி விட்றார், போ சீட்டு வாங்கி கொடு என் பிள்ளைக்கு அப்படின்னு அனுப்புகிறாரா இல்லையா? இதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எதுக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்க கேட்டிங்கன்னா மண்டை காஞ்சி போயிடும். தேவையில்லாமல் இதுக்கு அதெல்லாம் நடந்துச்சு, அப்படி தான் ஏன் நடக்கும்? அப்போ தேவனுடைய நாமத்தினாலே ஏவுனவன் கர்த்தருடைய பரிசுத்தவனுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். எங்கே இருக்குன்னா காற்று எங்கே இருந்து வருகிறதுன்னு தெரியாது, எங்கே போகுதுன்னு தெரியாது. அதே மாதிரி என்னமோ நடக்கும். எதுக்கு இவனுக்கு செஞ்சு தொலைச்சேன்னா அவனுக்கே புரியாது, ஆனால் செஞ்சுட்டு போயிடும். இங்கே பாரு, ஒன்று அப்படி தான் நடக்குது. ஏற்கனவே ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணி ஒரு நிலத்தை சீர் பண்ணி வச்சுருப்பான். நம்ம போனோம்னா தம்பி அதை நீ எடுத்துக்கப்பான்னு ஆண்டவர் கொடுத்துருவார். நான் படாதப்பட்டு 25 லட்சம் செலவு பண்ணேங்க அந்த இடத்துக்கு, அதுக்கு என்ன பண்ணுறது, என் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போடான்றவர். இது மாதிரி ஆண்டவருடைய அதிசயங்கள் வேறு மாதிரி நடக்கும், வித்தியாசமாக நடக்கும். அதனால் இட் இஸ் பில்ட் ஆன் ப்ராமிசஸ் அண்ட் வி ஹாவ் plenty ஆஃப் ப்ராமிசஸ் இன் காட்ஸ் வேர்ட். இந்த வேதம் முழுவதும் நமக்கு வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது.
ஆனால் என்னென்னா வித் கண்டிஷன்ஸ். எல்லாத்துலேயும் ஒரு கண்டிஷன் இருக்கும். நீ என்னுடைய வழிகளை கை கொண்டால் உன்னை எப்படியா பண்ணுவேன்? நீ வாளாக இருக்காமல் தலையாக இருப்பாய். ஏன் மக்கள், கிறிஸ்தவ மக்கள் அழிந்து போகிறார்கள்? ஏன் நாசமாக போயிருக்காங்க? ஏன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் இன்றைக்கும்? ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய வழிகளை கைக்கொள்ள. நீ யார்? நீ ராஜாவுடைய பிள்ளை. ஏன் ராஜாவுடைய பிள்ளை? நான் பசிக்காக பிச்சை எடுத்து தெரியணுமா? அதான் இந்த ராஜா சொல்கிறான், சாலமோன். நான் சிறு வயது உள்ளவனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆகிட்டேன். 120 வருஷம் ஆயிடுச்சியா எனக்கு. ஆனால் நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக இறந்து திரிந்ததை நான் பார்த்ததே இல்லைங்க, கண்டதே இல்லைங்க அப்படிங்கிறான். அப்போ தேவனால் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் தேவன் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு போட்டு. The scientist tells us that the world is a closed system and nothing is changed. விஞ்ஞானிகள்லாம் ஒரு முடிவுக்கு வராங்க. முடிவுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க? இந்த உலகமே ஒரு மூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது, இது ஒன்றும் மாறவே இல்லைங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது நிறையா மாறுற மாதிரி தெரியுது. ஒரு முட்டைக்குள்ளே தான் நம்ம உட்காந்துருக்கோம், சுற்றி அதுக்குள்ளே தான் நடக்குது, இவ்வளோ ஒன்றும் பெருசாக மாறல, முட்டையாக தான் இருக்குது, ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? உலகம் ரொம்ப மாறி போச்சுங்க, மனிதன் மாறி விட்டான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. மனிதன் மாறிவிட்டான்னு சொல்கிறான், ஆனால் ஒன்றும் மாறல, அப்படியே தான் இருக்குது. முன்னாடி இருந்த கேடுகட்ட பயலுகளும் இப்பயும் கேடுகட்டவனாகவே இருக்கான். இன்றைக்கி இருக்கிறவனும் அப்படி தான் இருக்கான். முன்னாடி கடவுளுக்கு பயந்து நடந்தவன் இன்னும் கடவுளுக்கு பயந்து நடந்துக்கிட்டே இருக்கான். எதுவுமே ஒன்றும் மாறலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த ஹிஸ்டோரியன் டெல்ஸ் அஸ் தட் லைஃப் இஸ் அ க்ளோஸ்ட் புக் அண்ட் நத்திங் இஸ் நியூ. வரலாற்று ஆசிரியர்கள் பார்க்குறாங்க, பழைய எகிப்திய வரலாறு கலாச்சாரங்களை படிக்கிறாங்க, கிரேக்க கலாச்சாரங்களை படிக்கிறாங்க, சுமேரிய நாகரிகங்களை படிக்கிறாங்க, மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, தமிழர் நாகரிகங்கள்லாம் படிக்கிறாங்க. 10,000 வருஷத்துக்கு முந்தினதுங்க தமிழக நாகரிகம். அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? அப்போயும் மோதிரம் போட்டிருந்தான், செயின் போட்டிருந்தான், காதில் கொண்டையாக போட்டிருந்தான், எல்லாம் அதை தான் போட்டிருந்தான், இப்போயும் அதான் போட்டிருக்கான். அப்போயும் மம்பானையில் சோறு தின்னுக்கிட்டு இருந்தான், இப்போயும் அவிச்சு தான் தின்னுக்கிட்டு இருக்கான். ஏடா 10,000 வருஷத்தில் கொஞ்சம் கூட மாறலையா? இல்லைங்க, சோறை வடித்து தான் திங்கிறோம். இப்படிதான் வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க. பீஸா, பர்கர், டிக்கிலோ, ஸ்ப்ரிங் ரோல் எல்லாமே முன்னே இருந்துச்சு, இப்போ இருந்துச்சு, போயாங்கிட்டு ஒன்றுமே மாறலைங்க அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. And nothing is new. The philosopher tells us that life is a deep problem and nothing is understood. தத்துவ ஞானிகள் என்ன சொல்கிறாங்க? வாழ்க்கை என்பது என்னங்க? அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைங்க, ஒன்றையும் நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. அதான் பிரசங்கி சொல்கிறார், வாழ்க்கை என்பதே ஒரு மாயங்க. என்னத்தை வாழ்ந்து என்னத்தை கழிக்கிறோம்? எதற்காக நாம் வந்தோம்? எதற்காக வாழ்கிறோம்? எங்கே போக போகிறோம்? இல்லை எங்கேயே சாக போகிறோமா? நம்மளும் மிருகமும் ஒன்றா? எதுக்குமே தீர்வு காண முடியவே இல்லை. பட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த பவர் ஆஃப் காட் அண்ட் விஸ்டம் ஆஃப் காட். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்பினவர்களுக்கு எல்லாம் சமாதானமும் சந்தோஷமாக இருக்குது. ஒன்றுமே இது மட்டும் முடியலையே. ஆண்டவரே, நான் எதுக்காக இந்த உலகத்தில் வந்தேன்? போய் பசியில் இருக்கிறவங்க முதல் சோறு போடா. என்னமோ மேலே வானத்தை பார்த்துட்டு மண்டையை தொழிஞ்சிக்கிட்டு இருக்க, அங்கே கஷ்டத்தில் இருக்கான், அவனுக்கு போய் உதவி செய்யாமல் இங்கே வந்துட்டு தாகமாக இருக்கிறவனுக்கு தண்ணீர் குடியா, நோயில் இருக்கிறவனுக்கு குணப்படுத்து, போய் சாப்பாடு இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுப்போம், எடுத்துகிட்டு போ. ஆண்டவருடைய பண்டக சாலையில் எவ்வளோ இருக்குது, எடுத்துகிட்டு போய் வேலையை பாரியா. கடவுளுடைய வேலையை பார்க்காம வானத்தை விட்டு பார்த்துக்கிட்டு நான் எதற்காக வந்தேன்? போயா. அதுக்கே இன்னும் வேலை முடியல. நோயாளிகளை குணப்படுத்த வேண்டியிருக்கு, அறிவில்லாதவர்களுக்கு அறிவை கொடுக்க வேண்டியிருக்கு, கல்வி இல்லாதவர்கள் கல்வியை கொடுக்க வேண்டியிருக்கு, சமுதாயத்திலே சீரழிந்தவர்களுக்கு வீடு மனைகளை கட்டி கொடுக்க வேண்டியிருக்கு. எவ்வளோ வேலை இருக்குது. அதை விட்டுவிட்டு என்னமோ வானத்தை பார்த்துட்டு ஞானம் இல்லை அறிவு இல்லைன்னுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் தேவையாடா உனக்கு? இப்போ இன்னும் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது. பசி உயிரை பிடுங்குது, வயிற்றை பிடுங்கி எடுக்குது. 4 இட்லி தம்பியா, வானத்தை அப்படி பார்த்துட்டு நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன், நான் எங்கே போகிறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பியா? வேலை சாப்பிட்ற வேலை, அதை பாடுறா நீ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ரொம்ப அற்புதமான விஷயம். பட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த பவர் ஆஃப் காட் அண்ட் த விஸ்டம் ஆஃப் காட் and he has miraculously broken into history to bring new life to all who trust him. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிற அனைவருக்கும் புதிய வாழ்வை, கனி தரக்கூடிய வாழ்வை, பலன் தரக்கூடிய வாழ்வை ஆண்டவர் உத்தரவாதம் அளிக்கிறார். நமக்கு நிம்மதி உண்டு. நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன்? ஆண்டவருடைய காரியத்தை செய்ய வேண்டியது எவ்வளோ வேலை கிடைக்கும், எதற்காகவா? செவிட்டை சேர்த்து பேக்க போகிறோம் பாரு, படா வேண்டாம். ஆண்டவருடைய ஊழியம் அவ்வளோ இருக்கிறான்னா. எத்தனையோ பேர் கல்வி அறிவு இல்லாமல் கல்வி மறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், உரிமை மறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், ஆரோக்கியம் மறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் போய் உதவி செய்யும். கல்வி கற்றோர் கல்வி கல்லாதோர்க்கே
கடன் பட்டோர் கண் தீரக்கவே. என்ன எல்லா வேலையும் நமக்கு உண்டு, நிறைய வேலை இருக்குது. கிறிஸ்துவின் பணிகள் அநேகம் இருக்கிறது. அதை போய் பாடுறானா வரலாறு புவியியல் வானத்திலேருந்து நட்சத்திரம் வருது, சூரியன் வருது, அது வந்துட்டு போட்டோம். வந்தால் நீ தடுத்து நிப்பாட்டிடுவியா? நான் தடுத்து நிப்பாட்ட முடியும். உனக்கு எல்லா பாதுகாப்பையும் என்னால் கொடுக்க முடியும். உன்னால் நிம்மதியாக வாழ வைக்க முடியும். உனக்கு சகல ஆசீர்வாதத்தையும் என்னால் கொடுக்க முடியும். நீ ஏன் பதறிக்கிட்டு கிடக்க? ஏன் பொங்குற? நில்லு அப்படிங்கிறார். He has miraculously broken into history to bring new life to all who trust him. If you are living in circles, then turn your life over to him. நீங்கள் செஞ்சதே செஞ்சுட்டு அரைச்ச மாவை அரைப்போமா அரைச்சிக்கிட்டே இருக்கான். அரைச்ச மாவையே அரைச்சிக்கிட்டு கிடக்கான். அப்படி இருக்கியா? உன்னுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறதா? வட்டத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? வா, இங்கே இயேசு கிறிஸ்துவ வா. இங்கே வந்தேன்னா உனக்கு புதுசாக டெய்லி காரியம் செய்ய வேண்டியிருக்கும். செஞ்சதே நீ செய்ய மாட்ட. புதிய காரியங்களை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சம்திங் டு பாண்டர். இன் வாட் வேஸ் இஃப் எனி டு யூ ஃபீல் யூ மே பி லிவிங் இன் சர்க்கிள்ஸ்? என்னென்ன விதங்களிலெல்லாம் நீங்கள் வட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பதாக உங்களுக்கு தோன்றுகிறது? அப்படி எது நீங்கள் வட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? யோசிச்சு பாருங்கள். டெய்லியே எந்திக்க வேண்டியது, காலையில் காப்பியை போட வேண்டியது, அப்புறம் சாம்பார் வைக்க வேண்டியது, சட்னி வைக்க வேண்டியது, இட்லி வைக்க வேண்டியது, தோசை வைக்க வேண்டியது, சப்பாத்தி வைக்க வேண்டியது, மதியானம் சோத்தை வைக்க வேண்டியது, பாத்திரத்தை கழுவ வேண்டியது, இதே பொழப்பு தாங்க எங்களுக்கு. அப்படின்னு வட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு நினைவு வருதா? ஆண்டு இடத்துல பேசுங்க. அப்போ என்ன ஆகும்? இதெல்லாம் சாதாரண விஷயம். மகா அற்ப காரியங்கள் முதலாக உங்களால் செய்ய முடியாது. அப்படி இருக்க எதுக்கு நீங்கள் கவலைப்பட்டுருக்கீங்க? மகா அற்பமான காரியங்கள் முதலாவது உங்களால் செய்ய முடியாது. காய்ச்சல் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? காப்பி போட முடியல. காப்பி போட முடியாதனால முடியல. காப்பி கூட போட முடியாது. மகா அற்பமான காரியங்கள் முதலாக நம்மால் செய்ய முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? வானத்தை வளைச்சி வில்லா மாத்திரைன்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். காமெடியாக இருக்குது. ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் எல்லாவற்றையும் அவர் செய்வார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் நாள்தோறும் காலைதோறும் புதியவைகள். புதுசாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிறார். நாம் வட்டங்களிலே வாழ வேண்டியதில்லை என்பதுதான் இன்றைய சிந்தனை.